நன்றி, வணக்கம். வெங்கல்ராவ் பேசுகிறேன். தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா குணச்சித்திரமாக நடிப்பாங்க நிறைய ஆர்டிஸ்ட் அப்படி குணச்சித்திர நடிகர்களாக நடிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெயரோ இல்லை புகழோ இல்லை ஒரு ரெகக்னைஸோ பெருசாக கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக கிடைக்கல. இல்லை நடிக்கிறாங்க அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பணமும் அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக கிடைக்க போகிறது இல்லை. பட் ஆனால் அவங்களுக்கான ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை மாதிரி மக்களை மகிழ்விக்கிறது அண்ட் அவங்கள சந்தோஷத்தை பார்க்கும்பொழுது அவங்க ஸ்க்ரீனில் வரும்பொழுது நம்மளால் அவங்கள பார்த்து சிரிப்போம் பார்த்திங்களா, அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் தருதுன்னே சொல்லுவேன். அப்படி நிறைய பேர் சிரிக்க வச்ச ஒரு மனிதர் தான் பார்த்திங்கன்னா வெங்கல் ராவ். இந்த வெங்கல் ராவ் என்னென்ன படங்கள் நடித்தாரு கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக 2 படம் பிடிக்கும். ஒன்று எலி படத்தில் வடிவேலு சார் கூட த்ரூ அவுட் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருப்பார். படம் ஃபுல்லாகவே வருவார். அந்த படத்தில் வடிவேல் எந்த அளவுக்கு ஜோக் நிறைய போட்டாரோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா வெங்கல் ராவுக்கும் இருக்கும். படம் ஃபுல்லாக ஒரு செகண்ட் காமெடி ஆர்டிஸ்டாகவும் அண்ட் அதே பார்த்திங்கன்னா மக்களை மகிழ்விக்கிறதுக்கும் ரொம்ப போராடி நிறைய காமெடி சீன்ஸ்லாம் வச்சுருப்பாரு. அது எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஒரு காமெடியை பார்த்து அதிகமாக சிரிச்சிருப்பேன். அது என்ன காமெடி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தலையில் கை வச்சா தலையிலேருந்து கையை எடுத்தால் கடிக்க வருவாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அந்த காமெடியில் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாரு. அதே மாதிரிலாம் நான் வீட்டிலலாம் விளையாண்டுருக்கேன். நானும் என் தங்கச்சியை தலையை கை வச்சு இந்த மாதிரி காமெடிலாம் ரீக்ரியேட் பண்ணலாம் விளையாண்டுருக்கோம். அந்தளவுக்கு அவரோட காமெடிலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கையும் ஒரு காலை இப்போ செயல்படாமல் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் ஆகிருக்கு உடம்பு ஃபுல்லாக. அவனுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சிரிக்க வச்ச ஒரு மனிதருக்கு இப்படி ஒரு டயாலிசிஸ் ப்ராப்ளம் வந்தது பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா நான் சின்ன வயசில் அதிகமாக பார்த்து ஒரு சிரித்த ஒரு காமெடியர் இப்போ ஒரு கை ஒரு கால் செயலிலேருந்து இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும் பார்த்திங்களா. அவரை பார்க்கும்போது எனக்கு அதே ஃபீலிங் தான் இருக்குது. அந்தளவுக்கு நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வச்ச இந்த மனிதருக்கு திரைத்துறையில் இருக்காங்க பார்த்திங்களா பெரிய ஸ்டார்ஸ் நம்மளோட அஜித் இல்லை விஜய் அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா தெலுங்கில் நம்மளோட சிரஞ்சீவி சார் இருக்கார். இவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அவர் கொஞ்சம் பண உதவி பண்ணி கொஞ்சம் அவரை கொஞ்சம் பாடி திருத்தின மாதிரி கொஞ்சம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னே சொல்லுவேன். அண்ட் முக்கியமாக அவருமே அந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோலேயே கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைத்துறையினர் தமிழ் சினிமாவோ இல்லை தெலுங்கு சினிமாவில் இருக்கவங்களோ எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, நான் திருப்பி மீண்டு வந்துடுவேன், திருப்பி படத்தெல்லாம் நடிக்க ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகி அவருக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கணும் அப்படிங்கிறது நானும் கொஞ்சம் வேண்டிக்கிறேன். நம்மளை மகிழ்விச்ச மனிதர் திருப்பி மீண்டு எழுந்து திருப்பியும் நம்மளை மகிழ்விக்க வரணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய வேண்டுகோள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகி அவரை கொஞ்சம் அந்த டயாலிசிஸ் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரணுங்கிறது என்னோட ஒரு பெரிய ஆசையாகவே இருக்குன்னு நான் சொல்கிறேன். கிட்டா நான் கை காது நடக்க முடியல, கை காது டவுன் ஆகி போச்சு, வாய் பேச முடியல. இந்த சினிமா தொழிலாளர்களா சினிமா நடிகர்களெல்லாம் வெங்கல் ராவுக்கு இதில் ஹெல்ப் பண்ணுங்க. மாத்திரை துட்டு இல்லை, ஹாஸ்பிட்டல் துட்டு இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இதில் ஹெல்ப் பண்ணுங்க. இது மேலே நான் பேச முடியாது. நன்றி, வணக்கம். நீ சினிமா தொழிலாளர், நீ நடிகர்கள் சினிமாவில் ஆளெல்லாம் நான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.